வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அண்ணன் தான் எங்க மேல கோபமா இருக்கிறாரு. நீங்களாவது எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்ன நடந்தாலும் பேசாம இரு. உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. செல்வி, என்னங்க இவ எப்படி இருக்கா? பெத்தவங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா எல்லாம் சரியாயிடுமாடா? உன்னால அவங்க பட்ட அவமானம் எல்லாம் போதும். அப்படி சொல்லுங்க மாப்ள. இங்க பாரு, தம்பி தங்கச்சின்னு எனக்கு 2 பேர் இருந்தாங்க. அவங்கள நான் எப்பவோ தலை முழுகிட்டேன். என்ன பேர் வச்சுக்கிட்டோம் என்னையோ என் குடும்பத்துல இருக்கிறவங்களே பாக்குறதுக்கு வந்துடாதீங்க. பெரியவனே, வேண்டாம் ஐயா. கோவில் சன்னதியில வச்சு வார்த்தை விடாத. அப்படிலாம் சொல்லாத ஐயா. இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. இனிமே இவங்க என் மூஞ்சில முழிச்சாங்கன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். வாங்க போலாம். காலில் விழுந்து பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாத பாவி ஆயிட்டோம். என் புள்ள துடிச்சு போயிட்டானே. கடவுளே, இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எனக்கு கொடு. உன்னை நம்பிதான் போறேன். என்ன மன்னிச்சிடுற மாப்ள. இந்த நேரத்துல கூட என்னால உன் பக்கத்துல நிக்க முடியல. உங்க நல்ல மனசுக்கு நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அக்கா, நீயாவது என்கிட்ட பேசுக்கா. நல்லா இருப்பீங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணலான்னா என்ன? அம்மா நின்ன இடமே போதும். அவங்க ஆசீர்வாதமா அதை எடுத்துக்கலாம். நல்லா இருங்கப்பா, சௌக்கியமா சந்தோஷமா இருங்க. மாதிரி மனசு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்.